வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பல காய் போட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கலவை சாம்பாருக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, துவரம்பருப்பு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு புளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு ஆயில், தேவைக்கேற்ப தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, இது குழம்பு தூள், இது சாம்பார் தூள், கருவேப்பிலை. வாங்க பார்க்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பை அப்படியே போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். நான் இதிலே பெருங்காயத்தூள் போட்டுருவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. இப்போ இது ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பருப்பு 5 விசில் விட்டு வெந்துருச்சு, பார்க்கலாம் வாங்க. பூலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வாங்க இப்போ சாம்பார் தாளிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி வடை சட்டி சுட்டுருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுட்டுருச்சு. தாளிக்கிற பொருளை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், காயெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் தூளும் குழம்பு தூளும் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நார்மல் தண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு ஈர்த்த தண்ணி விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம், அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணியிலே கொஞ்சம் காய் வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு, புளி, மாங்காய்லாம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. பருப்பு தண்ணியை போட்டுக்கலாம். கடைஞ்ச பருப்பு போட்டாச்சு. மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ புளியை கரைச்சி இந்த தண்ணியை விட்டுக்கலாம். வச்சா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். சாம்பார் கலந்து பார்த்துக்கோங்க. இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா இப்படி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வேகட்டும். மூடி வச்சுருங்க. மாங்காய்லாம் கொஞ்சம் வேகணும். 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி கலவை சாம்பார் நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.